தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார் என்பதை விட எனக்காக என்னுடைய துணிமணிகளை துவைத்து பத்திரமாக எடுத்து வைப்பது, நான் வருகிற போது எடுத்து கொடுப்பது, சமைத்து கொடுப்பது என்று வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஒரு நல்ல புடவை, நல்ல உணவு, ஒரு நல்ல இடத்துக்கு போய் சுற்றுப்பயணம் போனோம், அல்லது ஒரு பீச்சுக்கு போனோம், அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போனோங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் நள்ளிரவுக்கு மேலே வருவேன், விடிய காலையில் எழுந்துச்சி எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்பேன். 2 நாள் 3 நாள் சுற்றுப்பயணத்தில் இருப்பேன், திரும்ப வருவேன். கும்பல் எந்த நேரமும் இன்றைக்கி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான், எந்த நேரமும் கும்பலில் இருப்பேன். என்னை அவங்க பார்க்குறது பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சாப்பிடுன்னு சொல்கிற நேரத்தில் தான் என் கூட இருப்பாங்க, மற்ற நேரத்தில் நான் அவங்களோட இருக்கவே முடியாது. வீட்டில் இருந்தாலும் ஒரு 50 பேர் நிற்பாங்க, வெளியில் இருந்தாலும் ஒரு 50 பேர் இருப்பாங்க. எந்த நேரமும் கும்பலில் இருந்ததுனால அக்காவிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போச்சு. இந்த கடைசி சந்திப்புங்கிறது தான் வந்து என்னை ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ளே ஆழ்த்தி, ரொம்ப அப்பப்போ நேற்று இரவு கூட நான் நினச்சி காலையிலலாம் ரொம்ப கண்கலங்கினேன். கொரோனா வந்துச்சு, டெல்லியிலேருந்து வந்தேன். அக்கா வந்து வர சொல்லி வீட்டில் இங்கேயே நீ தங்கு, எல்லோரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தியா, அவங்க சொன்ன வார்த்தை. அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பாதுகாப்பாக இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க, உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லைல்ல, நீ என் கூட தங்கு தம்பி. நீ எங்கே இருக்கிறனாவது யாராவது தேடினாங்களா அவங்க கட்சிக்காரங்க? நீ எங்கே போய் தங்க போகிறேன்னு தேடினாங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க. என்னக்கா இப்படிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, நான் வேறு ஒரு இடத்துல தங்க போகிறேன், தயவு செய்து வேண்டாம். இத்தனை வருஷம் நான் இங்கே வந்து சென்னையில் தங்கினேன், நீ என் கூட ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்கலை, நீ எங்கேயோ தங்கியிருக்கிற, நான் எங்கேயோ தங்கியிருக்கிறேன், இந்த கொரோனா நேரத்துலையாவது என் கூட இரு, அந்த ரூமில் நீ தங்கிக்கோ, இங்கே யாரையும் உள்ளே விட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க. நான் பிடிவாதம் பண்ணி, நான் இங்கே இருந்தால் கும்பல் வரும், எப்படியா இருந்தாலும் கும்பல் வரும், அதனால் எனக்கு நோய் தொற்றலாம், உனக்கும் நோய் தொற்றலாம், வேண்டாம், இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இருக்கிற இடம் தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால் நான் தனிமையாக போயிடுறேன் எங்கேயாவது அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு மனசே இல்லை, அப்படியே கீழே உட்காந்து என் காலை கட்டியே பிடிச்சிக்கிட்டாங்க, 2 காலையும். என்னக்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இல்லை தம்பி போகக்கூடாது, நீ வேண்டாம், நீ இங்கே இருந்தாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டேன் பாண்டிச்சேரி. போன 1 வாரம் கழிச்சு எனக்கு இப்படி தகவல் வருது, அம்மா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. நான் உடனே கிளம்புனேன். இல்லை தம்பி நீ வர வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அக்கா பசங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க, சிம்ஸில் சேர்த்தாங்க பக்கம் அப்படின்றதுனால. எங்கள் அக்கா பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு இருந்துச்சு, இது வெறும் ஜுரம் தான், இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்க வேணாம்னு இருந்துச்சு. நான் ஃபோன்லேயே அவங்கள சண்டை போட்டு சத்தம் போட்டு, வேண்டாம் இது ஃபீவர்னு விட்டுறக்கூடாது, எல்லாம் பயமுறுத்துறாங்க, ரொம்ப பெருசாக பீதியை கிளப்புறாங்க, நம்ம கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கட்டாயப்படுத்தி சிம்ஸில் சேர்த்தோம். அங்கே போன பிறகு தான் வந்து அது தீவிரமடைஞ்சிருச்சு. வீட்டிலே இருந்திருந்தால் ஏதாவது அந்த கபசர குடிநீர் ஏதோ அது மாதிரி அந்த நேரத்தில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அப்படி குடிச்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு ரொம்ப ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னை வரக்கூடாதுன்னு அக்கா. நான் மீறி ஒரு நாள் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மாஸ்க்கு கட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போன உடனே அவங்க எழுந்துச்சு நின்று கத்துறாங்க, தயவுசெய்து வராத வராத வராத, நான் செத்தா போகிறேன், நீ கிட்ட வராத தம்பி, என் சாமின்னு கத்துறாங்க. அந்த ஆடியோடு அப்படி இன்னும் இருக்குது வீடியோ. பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி வீடியோ எடுத்துட்டான். அதாவது எனக்கு கொரோனா வந்துருச்சு, நான் சாக போகிறேன், நீ கிட்ட வந்து உனக்கு அது தொற்றிடக்கூடாது, நீ பாதுகாப்பாயிரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அலறுனாங்க, கிட்ட வராத வராத வராத. நான் உள்ளே வரேன்ட்டு வந்துட்டேன். அவங்க தனியாக ஒரு ரூம் போட்டு அந்த ரூம்குள்ளே என்ன நுழையக்கூடாதுன்ட்டாங்க. கொஞ்சம் தள்ளியே அப்படியே நின்று நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு அவங்களுடைய பிரான்ச் இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்க. அங்கே போய் நான் இருந்து மாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ இறந்து போன குகானந்தம் கூட இருந்தார் நம்ம சகோதரர், அவர் ஒரு தெம்பு கொடுத்தார், நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் போங்க, எனக்கும் அக்கா தானே, நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் போயிட்டேன். ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக இன்டிபேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க பர்மிஷன். இன்டிபேட் பண்ணினா
என்னவும் நடக்கலாம். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. மூச்சு திணறல் ஏற்பட்ட பிறகு செயற்கை சுவாசம் கொடுக்கணும். செயற்கை சுவாசம் வந்து சாதாரணமான மாஸ்க் வச்சு கொடுத்தது பத்தலை, இன்டிபேட் பண்ணணும்னு பண்ணுறாங்க. தொண்டைக்குள்ளே அந்த கருவியை பொருத்துவாங்க. ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. திரும்ப எடுக்கிறதும் கஷ்டம், போடுறதும் கஷ்டம். அதை போட முயற்சிக்கிறாங்க. போடும்போதே அவங்களுக்கு பிபி லோ ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆகஸ்ட் 5 காலையில் 6 மணிக்கு, 5:45 6 மணி இருக்கும். 6 மணிக்கு என்கிட்ட ஃபோனில் டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. நல்லா இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் நம்ம மருத்துவமனையில் சேர்த்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு தான் அக்கா பிள்ளைங்க எல்லாம் சொல்லி கதறி கதறி எழுதாங்க. அவங்களுடைய விருப்பப்படி நான் எதையுமே அவங்களுக்கு செய்ய முடியல. என் தம்பி பொது வாழ்க்கையில் நான் இருந்தப்போ விபத்தில் சிக்கி இறந்தான். அவனை கவனிக்க முடியாமல் போச்சு. அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான், யாரோட போகிறான், எங்கே வரான்னு நான் அவனை கவனிக்க முடியாமல் போச்சு. கூட இருந்த பையங்களோட 2 வீலரில் போய் அடிபட்டு இருந்தான். அப்பா வந்து அதே மாதிரி மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டுட்டு நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தேன். கூட இருந்து என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ரிஸ்க்கான பிறகு கடைசியாக கொஞ்ச நாள் நான் அவர் கூட இருந்தேன். அதை சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு கத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையாக. அவர் உடல்நலம் நல்லா இருந்தபோது அல்லது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது கூட இருக்க முடியல என்னால். ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜுக்கு போன பிறகு ஒரு மாதம் அவரோட இருந்தேன். அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. உடனே அக்கா இந்த மாதிரி குடும்பத்தில் தொடர்ச்சியாக இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிற போது குடும்பத்தின் மீதான கவனம் போதிய அளவில் செலுத்த இயலாத நிலை, உரிய நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாத நிலை, உயிரை காப்பாற்றுவதற்கான நல்ல முடிவை எடுக்க முடியாத நிலை, இதையெல்லாம் வந்து இதனுடைய குறைபாடுகளாக அப்பப்போ நினச்சி பார்க்குற போது ஒரு கில்ட் கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. பிறக்கிற ஒவ்வொருவரும் இறக்கப் போகிறோம் என்பது இயற்கை விதி. ஆனால் வாழ்கிற போது அவர்களோடு மனம் திறந்து பேசவோ அல்லது விரும்பியதை செய்யவோ இயலவில்லையே என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை. அப்படி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு காலை 5:45 நான் படுத்தது 1:45, காலையில் 5:45 எழுச்சி உட்காந்துட்டேன். என்ன கனவு கண்டன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருந்தேன் தனியாக என்னுடைய அறையில். அக்கா அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்பா இறந்தபோது ஏற்பட்ட தாக்கத்தை விட, தம்பி இறந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சியை விட, அக்காவுடைய மறைவு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை, இன்னும் மீள முடியாத ஒரு அதிர்ச்சியை தந்தது.